இந்த வீடியோவில் நல்ல ஒரு கேள்வி என்னென்னா இது ஃபுல் ஆர்கானிக்கோட இன்ஆர்கானிக்கோட சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி உண்டு. நல்ல ஒரு கேள்வி உண்டு. என்னென்னு சொன்னால் பீத்தோப்பு மூலங்கள் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பீத்தோப்பு மூலங்களையும் அவற்றின் செயல்களையும் பற்றிய பின்வரும் கூற்றுக்கள் எது எவை உண்மையானவை. என்னென்னு சொன்னால் ஏ கூற்று வந்து நீருடன் பிசிஎல் 5ம் SCl 2ம் தாக்கம் புரியும் போது முறையே ஒரு விளைபொருளாக H3PO4வையும் எஸ்ஸையும் உண்டாக்குகின்றன. அது உண்டாக்குறதுக்குரிய வாய்ப்பும் நிலைமையும் இதுக்கு இருக்குது. காரணம் என்ன சொல்லிச்சுன்னா, இப்போ முதலாவது ஏ கூற்றில் PCl5 சக நீர் எடுத்தோம்னு சொல்லிட்டோம்னா எங்களுக்கு தாக்கத்துக்குரிய நிலையில் என்னென்ன கிடைக்க போகுது. அதாவது PCl5 வந்து மிகையாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, அல்லாட்டி மிகை இல்லாத ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் ஒரு இடத்துல வச்சு நாங்கள் மிகை என்று எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு நேரடியாக H3O4 கிடைக்கிறதுக்கும் அடுத்தது HCl கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. சரிதானே? அப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் H3O4 PCl5 அது மிகையான நீர் அமைப்பு இருக்கணும். இங்கே வந்து என்ன இருக்கணும்? மிகை நீராக இருக்க வேணும். முக்கியமான விஷயம் அதுதான் PCl5க்கு. PCl3 என்று சொன்னால் H3OPO3 வரும். சரிதானே? PCl3 ஆக இருந்தால். இதே இஞ்சால மிகையாக இருந்தால் போஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைட்டும் HClலும் வர பார்க்கும். இது PCl5 மிகையாக இருந்தால், இவர் மிகையாக இருந்தால் PCl5 + H2O ஆக இருந்தால் எங்களுக்கு இஞ்சால வர்றது POCl HClலும் எங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிதானே? ரைட். அப்போ இதை நாங்கள் 3 வரணும். இதை நாங்கள் அதோடு சேர்த்து SCl3 அதாவது SCl2 + நீரோட தாக்கம் அடைஞ்சா இப்போ இதுக்கு H2S க்கு பதிலாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து H2SO3 வரும், ப்ளஸ் அதோட S வந்து வீழ்வடிவாகி இங்கே HCl வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சரிதானே? அப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் H2SO3யும் HClலும் எஸ்ஸும் வீழ்வடி. அப்போ முதலாவது கூற்று தந்ததில் நீருடன் PCl5யும் SCl2ம் தாக்க முடியும் போது முறையே ஒரு விளைபொருளாக H3PO4வும் எஸ்ஸும் வரும். எஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே இது BA சரி. அடுத்த பிஏ பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா அடுத்த கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீருடன் Cl2வினுடைய தாக்கமும் H2O2வின் பிரிகையும் இருவழி விகார தாக்கங்களுக்கு உதாரணங்களாகும். எஸ், இருவழி விகார தாக்கங்களுக்கு இது ஒரு உதாரணமாக அமையும். விகார தாக்கம், இருவழி விகார தாக்கம் என்று சொன்னால் முதல்ல என்னென்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதான் இருவழி விகார தாக்கம் என்று சொல்றது இரு வழி விகாரம் தாக்கம். என்ன செய்யணும்? அதாவது தாக்கி ஒன்றே ஒட்சியேற்றலும் தாழ்த்தலும் நடந்திருக்கணும். தாக்கியில் இருக்கிற ஒரு மூலக்கூறு அணுவே ஒட்சியேற்றல் நடந்திருக்கணும், தாழ்த்தலும் நடந்திருக்கணும். அதாவது தாக்கியில் உள்ள ஒரு அணுவே ஒட்சியேற்றலுக்கும் தாழ்த்தலுக்கும் உட்பட்டிருக்கணும். தாழ்த்தலுக்கும் உட்பட்டிருத்தல் வேண்டும். உட்பட்டு இருத்தல்
வேண்டும். இந்த ஒட்சியேற்றல் தாழ்த்தல் ரெண்டும் ஒரே இதுலேயே நடந்திருக்கணும். எஸ் நடக்கிறதுக்கு முழுக்க வாய்ப்பு ஃபுல்லாக இருக்குது. ஏண்டா Cl2 எடுங்க ப்ளஸ் H2O சேர்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு என்னென்று வர வளமையாகவே HOCl உண்டாக வரும். அங்கால HCl வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹைட்ரோக்ஸு குளோரைட்டு வரத்துக்கும் அடுத்தது HClலும் வரும். இந்த இடத்துல நீங்கள் Cl பார்த்தீங்கன்னா +1ம் இல்லை -1ம் இருக்கும். இங்கே 0 இருக்குது. அப்போ ஒட்சியேற்றலும் நடந்திருக்குது. அதே மூலப்பொருள் தாழ்த்தலும் நடந்திருக்குது. இதில் என்ன நடந்திருக்குது? ஒட்சியேற்றல் நடந்திருக்குது. அடுத்தது ரிடக்ஷன் தாழ்த்தலும் நடந்திருக்குது. அதே மாதிரி இப்போ எடுக்கணும் எங்களுக்கு H2O2 + H2O நீங்கள் எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ரெண்டுமே கலக்க வேண்டியிருக்கும். அந்த அடிப்படையில் எங்களுக்கு HCl ஆகவும் O2வும் வரும். இதில் தாக்கம் H2O அதாவது நீருடன் Cl2வின் தாக்கமும் H2O2 என்ற தாக்கம், அதாவது இதில் வந்து Cl2 வருது. இதில் திருப்பியுமே நினைச்சுறாங்க Cl2ஓட தாக்கத்தை கொடுக்குறாங்க. அப்போ Cl2ஓட தாக்கத்தை கொடுக்கும்போது எங்களுக்கு என்ன தாக்கம் வருதுன்னு சொல்லி சொன்னால் HClலும் O2வும் வரும். அப்போ பாருங்க இங்கே வந்து O வந்து இப்போ ரெண்டு இடத்துல மாறும். HCl போல HOக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Cl2 ஒரே மூலக்கூறுகள் அதே அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ இதில் இதில் -1 இதில் -1 இதில் வந்து இப்போ இவரையும் கனெக்ட் பண்ணலாம், இவரையும் கனெக்ட் பண்ணலாம். ஆனால் என்ன பிரச்சனை, இது மட்டும்தான் இருவழி விகாரமாக இருக்குது. இது என்னது இருவழி விகாரம் இல்லை. ஆகவே இந்த பி கூற்று பிழை. இவர் சரியாக வரையில் இவர் பிழையாக வருது. இருவழி விகாரத்துக்குரிய தாக்கமாக இருக்காது. காரணம் என்ன, இவர் 0 -1, ஆகவே இது வந்து தாழ்த்தலுக்கு ஏற்பட்டிருக்கும். இவர் வந்து என்ன இதில் -1 இதில் -1 இதில் 0, ஆகவே இது ஒட்சியேற்றல் நடந்திருக்கு. அப்போ இது வந்து இருவழி விகாரமாக இருக்காது. சி கூற்றை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா சி கூற்று மிகையான அமோனியாவுடன் Cl2 தாக்கத்தின் போது கிடைக்கும் Cl2 தாக்கத்தின் போது கிடைக்கும் விளைபொருள் நீரை தொற்று நீக்க பயன்படுத்தலாம். ரைட், தொற்று நீக்க பயன்படுத்தலாம். இப்போ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. என்னென்று சொல்லி சொன்னால் இப்போ என்னென்ன தாக்கம் நடக்கணும், மிகையான அமோனியாவுடன் Cl2 பார்ப்போம். மிகையான அமோனியா ப்ளஸ் Cl2 கேஸ்ன்னு வச்சுக்கொள்வோம். ரைட், மிகையான அமோனியா Cl2க்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால் N2 கேஸும் அமோனியம் குளோரைட்டும் எங்களுக்கு கிடைக்கும். N2 கேஸும் அமோனியம் குளோரைட்டும் கிடைக்கும். இப்போ N2 கேஸ் வரும் ப்ளஸ் அமோனியம் குளோரைட்டு கிடைக்கும். இப்போ இதில் ஏதாவது தொற்று நீக்கி பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குமாண்டா இது இருக்காது, இதில் வராது. அப்போ இது இந்த கூற்றுப்புல. ஆனால் இதை தலைகளாக மாற்றி பார்த்தோம்னா, அதாவது அமோனியாவோட மிகை குளோரினை சேர்த்தோம்னா, குளோரின் கேஸை சேர்த்தோம்னா எங்களுக்கு இங்கே வரும் NCl3 என்ற ஒரு கேஸ் கிடைக்கும். சரியானே, NCl3 என்ற கேஸ் எங்களுக்கு கிடைக்கும். NCl3 கேஸோ சம்திங். அடுத்தது வந்து HClலும் கிடைக்கும். என்ற லிக்விடாகவும் கிடைக்கலாம். இது அமோனியா, நீங்கள் அமோனியா நீராக சேர்த்தா எதுவும் ஆல்ரெடி கேஸ்ன்னு கிடைக்கலாம். இவரை நாங்கள் தாக்கமடைய செய்யும்போது இப்போ எங்களுக்கு நைட்ரசன் முக்குளோரைட்டு, அப்போ நைட்ரசன் முக்குளோரைட்டு, இது நைட்ரசன் முக்குளோரைட்டு
குளோரைட்டு. ரைட். இது நீர் தொற்று நீக்கியாக பயன்படுத்துறது. நீரின் தொற்று நீக்கியாக பயன்படுத்துறது. தொற்று நீக்கியாக பயன்படுத்துறது. சரிதானே? ஆனா கேட்டது வந்து இதுதான். ஆகவே சி வராது. சரிதானே? அடுத்த டியை பார்ப்போம். டி என்ன சொல்லுதுண்டு? இப்போ சி வராது. ஏ மட்டும்தான் வரும், மிச்சம் எல்லாம் பிழைக்குது. அடுத்தது பார்ப்போம். SO2 ஒரு தாழ்த்தும் கருவியாக செயற்பட முடியாது. அது டைரெக்டாகவே தெரியும் பிள்ளை என்று. ஏண்டா SO2 வந்து தாழ்த்தும் கருவியாக தொழிற்படுறதுக்கு நாங்கள் கணக்க ஒட்சிஏட்டியோட எழுதலாம் SO2. இப்போ SO2 எடுத்து நேரடியாக MnO4- சேர்த்து எழுதலாம். KMnO4. இது Mn2+ ஆக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கால SO4 ஆக வாரத்துக்கு உரிய நிலை இருக்குது. இது எல்லாத்தோடையும் எழுதலாம். எல்லா ஒட்சிஏட்டிக்குள்ளடையும் எழுதலாம். அப்போ அவியல் வந்து தாழ்த்தலுக்கு உட்படக்கூடிய நிலை இருக்குது. அப்போ Cr2O7 2- கூட எழுதலாம். 2- எழுதலாம். அப்போ என்ன, இது Cr3+ ஆகிரும். Cr3+ ஆகும். இது என்ன வரும்? SO4 2- ஆக மாறும். இந்த இப்படி எழுதி கொண்டு போகலாம். அப்போ இது டி சரி இருக்குது. டி சரி. அப்போ ஏயும் டியும் வந்து எங்களுக்கு இல்லை, டி சரி என்ன, டி வந்து புள்ள என்னென்ன இது இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இது புள்ள, டியும் புள்ள. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு தாழ்த்தும் கருவியாக செயற்பட முடியாதாகும். SO2 தாழ்த்தும் கருவியாக செயற்பட முடியாதது புள்ள. சரிதானே? அதனால Fe2+, Fe3+ கூட எழுதலாம். தாக்கங்கள் ரிசோர்ஸ் புக்கினுடைய தாக்கங்களாக இருக்கக்கூடிய சில நேரங்கள் அடுத்த முறை எங்களுக்கு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? நம்ம 3+ சேர்த்தா இது Fe2+ ஆகவும் SO4 2- ஆகவும் வரும். ஏன்னா அவ தாழ்த்தக்கூடிய Fe3+, Fe2+ ஆக தாழ்த்த வாய்ப்பு உள்ளது. சரிதானே? ரைட். அப்போ இது வராதாக. விடை வந்து எங்களுக்கு என்ன வரப்போகுது? நல்ல ஒரு இனோகானிக் கேள்வி. விடை வந்து என்னவா இருக்கும்? ரைட், 5வது விடையாக இருக்கும். சரிதானே? இது ஒரு நல்ல ஒரு இனோகானிக் கேள்வி. இந்த கேள்வியில் திருப்பியும் ஏதோ ஒரு விதமாக வரதுக்கு வாய்ப்பு உள்ளது.